சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வணக்கம். நம்ம தொடர்ந்து இந்த விகடனோட கனவு சீரீஸ்ல ஒவ்வொரு எபிசோட்லையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய வளங்களையும் மிகப்பெரிய வாய்ப்புகளை எப்படி மாத்துறது, அதன் மூலியமா தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை இந்த $1 trillion கனவை நோக்கி எப்படி நகர்த்துறது, அது மாத்திரம் இல்லாம அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த மாவட்டத்திலேயே வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்குறது, அங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் எப்படி உருவாக்குறது, படித்தவர்களுக்கு படித்ததுக்கு உண்டான வேலையை உருவாக்கி கொடுப்பதன் மூலமா அவங்களோட வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எப்படி முன்னேற்றுறது, இப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் திருப்பூர் மாவட்டம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளார போலாம். திருப்பூர் மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் யோசிக்காம மனசுல டக்குன்னு தோன்ற விஷயம் பனியன் ஃபேக்டரி தான். ஏன்னா அங்க மிகப்பெரிய அளவுல பனியன் ஃபேக்டரிஸ் அங்க இருக்கு. கிட்டத்தட்ட 2023 கணக்கின்படி திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு பின்னலாடைகள் ஏற்றுமதி செய்யப்படுது. சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய ஃபேக்டரியை விட நிறைய சின்ன ஃபேக்டரிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு 5,000க்கும் மேற்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்கள் இங்க இருக்கு. அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டையிங் பண்றாங்க, காம்பாக்டிங் பண்றாங்க, பிரிண்டிங் பண்றாங்க, ஸ்டீமிங் பண்றாங்க, எம்ப்ராய்டரி பண்றாங்க. இப்படி ஒரு பனியன் தயாரிக்கிறதுக்கு தேவையான மொத்த இன்டகிரேட்டட் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ராசஸையும் திருப்பூர் மாவட்டத்திலே நடக்குது. கிட்டத்தட்ட 95% வேலைகள் ஒரே ஊர்ல நடக்குது. அதனாலதான் திருப்பூர் மாவட்டத்தோட கம்பீட் பண்றதுக்கு வேற எந்த ரீஜனும் இந்தியா அளவுல இந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையவே கிடையாது. திருப்பூரோட ஸ்பெஷல் அட்வான்டேஜ் அதுதான். அந்த ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஈகோ சிஸ்டம் மிக மிக அருமையா இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த அட்வான்டேஜை விட்டுறாம அதை மேலும் வலுப்படுத்துற மாதிரி ஒரு திட்டத்தை நம்ம அங்க பண்ணணும். இது கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் மாதிரி இருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க் அப்படிங்கிற அந்த பார்க்கை நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் நிறுவனம். அப்போதான் ஜின்னிங், ஸ்பின்னிங், வீவிங், நிட்டிங், டையிங் அண்ட் பிரிண்டிங், கட்டிங் அண்ட் ஸ்விவிங், குவாலிட்டி கண்ட்ரோல், பேக்கேஜிங், ஷிப்பிங், இந்த மாதிரி எல்லா ப்ராசஸையும் பண்ற மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம அங்கே உருவாக்கணும். இதோட கூட இந்த CETPன்னு சொல்லுவாங்க, அதாவது காமன் எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளமே என்னன்னா, நிறைய கழிவு நீர் வரும். ஏன்னா துணி அப்படிங்கிறதுனால அது அவங்க கழுவி டை போடணும், வாஷ் பண்ணணும், திருப்பியும் ட்ரை பண்ணணும். அப்ப நிறைய கழிவு நீர் வரும். இந்த கழிவு நீரை ப்ராசஸ் பண்றது தான் மிகப்பெரிய ப்ராப்ளம். சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸால கழிவு நீர் ப்ராசஸ் பண்றதுக்கு உண்டான கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நிறுவ முடியாது. இது ஒரு இன்டகிரேட்டட் பார்க்கா இருந்துச்சுன்னா அந்த CETPயை ஒரு காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேஸ்ல நம்மளால நிறுவ முடியும். இப்படிப்பட்ட ஒரு இன்டகிரேட்டட் பார்க்க, டெக்ஸ்டைல் பார்க்கை பண்ணோம்னா அங்கேயே நம்ம எக்ஸிபிஷன் ஹால் வச்சிடலாம், கன்வென்ஷன் ஹால் வச்சிடலாம், பார்க்கிங் ஃபெசிலிட்டி வச்சிடலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டர் மீட்டப் ஏரியா கொண்டு வந்துடலாம். அப்போ டைரக்டா பெரிய கொள்முதல் பண்றவங்க எல்லாம் இங்கேயே வந்துருவாங்க. அங்கேயே ஒரு குட்டியான ஒரு ரெஸ்டாரண்ட் போடலாம், அங்க சாப்பாடு வசதிக்கு ஒரு அகாமடேஷன் பண்றதுக்கு ஒரு மினி ஹோட்டல்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்படி பல விஷயங்களை பண்ணலாம், இன்க்ளூடிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர். இப்படி எல்லாத்தையும் பண்றதுக்கு ஏதுவா இந்த இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க்கு ஏதுவா இருக்கும். இது என்ன ஒரு பியூட்டினா, ஒன்றிய அரசுல ஒரு திட்டம் இருக்கு. அது பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, PM மித்ரா அப்படின்னு பேரு. அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பேரல் அப்படின்னு பேரு. இந்த திட்டத்தின் கீழே நாம என்ன பண்ணலாம்னா, திருப்பூர்ல இப்படிப்பட்ட ஒரு மெகா ப்ராஜெக்டை நம்மளால உருவாக்க முடியும். அது மூலியமா திருப்பூர் மக்களுக்கு மிகப்பெரிய எக்கனாமிக் பெனிஃபிட்டை நம்மளால கொண்டு போய் கொடுக்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இந்த பின்னல் ஆடைகளோட பேஸ் பண்ணி ஒரு புது ப்ராடக்டை உருவாக்குறது தான். பின்னல் ஆடைகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஜென்ரலா என்ன நடக்குது திருப்பூர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க லேபிளை போட்டு ஒட்டி கொடுத்துடுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய மொத்த ப்ராடக்டோட விலையில 10% கூட அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி டிசைன்லாம் அங்க பண்ணிடுவாங்க, இவங்க தச்சு
கொடுக்கறதா இவங்களோட வேலையா போயிருது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட வேல்யூ கிரியேஷன் வெறும் 10% மாறிடுது. மொத்த மீதம் இருக்கிற 90% வேல்யூ கிரியேஷன் வந்து முழுக்க முழுக்க அந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் சொல்லக்கூடிய பிராண்ட்ஸுக்கு உருவாகிடுது. உதாரணத்துக்கு இப்போ 2 பிராண்ட் எடுத்துக்கலாம், ஜாக்கி, ஹெயின்ஸ் அப்படின்னு 2 பின்னலாடை பிராண்ட்ஸ் இருக்கு. இது ரெண்டுத்தினுடைய வருமானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக அளவில் 50,000 கோடி. 2 கம்பெனி, அந்த 2 கம்பெனியோட வருமானம் மாத்திரமே 50,000 கோடி. இந்த கம்பெனி தயாரிக்கிற உள்ளாடைகள் எல்லாம் நம்ம எங்க தயாரிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பூர்லயும் ஹொசூர்லயும் தான் தயாரிக்கிறோம். சோ இப்போ ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு உள்ளாடை தயாரிக்கிறாங்கன்னா அதுல வந்து 20 ரூபாய் தான் இவங்களுக்கு கிடைக்கும். மீதி 180 ரூபாய் முழுக்க முழுக்க அந்த பிராண்ட்ஸுக்கு தான் போய் சேரும். அப்போ இந்த மொத்த வேல்யூ நம்ம எப்ப எடுக்கிறதுனா, பிராண்டை நாம உருவாக்கணும். அப்போ அந்த மாதிரி உருவாக்கினா மாத்திரம்தான் நாம வந்து அந்த மொத்த 200 ரூபாயும் நம்மளாலே தக்க வச்சுக்க முடியும். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்திருக்கிற மாதிரி நம்ம பிராண்டை உருவாக்கணும், ரொம்ப மாடர்னா இருக்கணும், ட்ரெண்டியா இருக்கணும். இப்ப நம்ம உருவாக்குற பிராண்ட்லாம் ரொம்ப லோக்கலா இருக்கு. பேர் முதற்கொண்டு இப்ப அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஜாக்கின்னு வைக்கிறான், ஹெயின்ஸ்னு வைக்கிறான். நாம வைக்கிற பேர்லாம் பாத்தீங்கன்னா லோக்கல் பேரா இருக்கு. நம்ம ஆளுங்க வந்து மாடர்னா இருந்தாதான் வாங்குறாங்க. ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி மாடர்னா வைக்கணும், அதனுடைய பேக்கேஜிங்க மாடர்னா கொண்டு வரணும், அதுக்குள்ள மாடல்ஸ், அதாவது நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த மாடல்ஸ் எல்லாமே ஒரு ரொம்ப மாடர்னா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா மாத்திரம்தான் இளைஞர்கள் வந்து அதை விரும்பி வாங்குறாங்க. அந்த பிராண்ட் வந்து மார்க்கெட்ல நிலைச்சு நிற்கும். நம்ம லோக்கலா வந்து பண்ணோம்னா அது வந்து நிலைச்சு நிற்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிராண்டை உருவாக்குறதுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கு உண்டான மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது சம்மங்கின்னு ஒரு பூ. அந்த பூல இருந்து ஒரு ப்ராடக்ட் எப்படி உருவாக்குறதுங்கிறது. ஏன் சம்மங்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்துல சுமார் 1200 ஏக்கர்ல சம்மங்கி பூ வளருது. அதுல வந்து 14,000 டன் சம்மங்கி பூ ஆண்டுக்கு விளைச்சல் எடுக்குது. இது பெரும்பாலும் பூ மாலைகளுக்கு போயிடுது. சில சமயத்துல அந்த சம்மங்கில இருந்து சில திரவியங்களை எடுக்கிறாங்க. ஆனா நாம என்ன பண்ண போறோம்னா, ஃபேஸ் டிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்டை உருவாக்க போறோம். இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்மங்கி பூல ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது நிறைய இருக்கு. அதனால என்ன பண்ணலாம்னா, ஃப்ளோரல் ஃபேஸ் டிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சருமத்தை பாதுகாக்கக்கூடிய, மென்மையாக வச்சுக்கக்கூடிய, ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கக்கூடிய, இறந்த செல்களை நீக்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட் ஃப்ளோரல் ஃபேஸ் டிப்ஸ் அப்படின்ற ப்ராடக்ட். கிட்டத்தட்ட 30 ml இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் 250 ரூபாய்க்கு நீங்க சந்தைப்படுத்தலாம். ஆண்டுக்கு பல கோடி ரூபாய்க்கு உண்டான பிசினஸை இதன் மூலமா உருவாக்கலாம். இதற்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து சூரியகாந்தி. சூரியகாந்தியிலிருந்து ஒரு பயோஃபார்மா ப்ராடக்டை உருவாக்க போறோம். சூரியகாந்தி வந்து திருப்பூர் மாவட்டத்தில் மிக அதிகமான அளவுல வளருது. கிட்டத்தட்ட 5000 ஏக்கர்ல சூரியகாந்தி வளருது. அதுல இருந்து 12,500 டன் அளவுக்கு சூரியகாந்தி வந்து கிடைக்குது. அது எல்லாமே வந்து எண்ணெய்க்கு பயன்படுத்துறாங்க. மதிப்பு கூட்டி மிகப்பெரிய அளவுல லாபம் பார்க்கறது இல்லை. ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியகாந்தியில லெசித்தின் சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்கு. அந்த வேதிப்பொருளை வந்து எண்ணெய் சுத்திகரிப்பின் போது தொழிற்சாலையில பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பிரிச்சு எடுப்பாங்க. பாஸ்போலிபிட்ஸ் என்பது கொழுப்பு அமிலம் மட்டுமே. இந்த பாஸ்போலிபிட்ஸை சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் முறைக்கு உட்படுத்தினோம்னா அதுல இருந்து லெசித்தின் அப்படிங்கிற ஒரு பார்மசூட்டிக்கல் ப்ராடக்டை நம்மளால உருவாக்க முடியும். அந்த லெசித்தின் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கும். அதே மாதிரி செல்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளால இப்படி ஒரு ப்ராடக்டை அங்க உருவாக்க முடியும். ஸோ இந்த லெசித்தின் சப்ளிமெண்ட் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட். ஆக்சுவலா இது வந்து மோஸ்ட்லி வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தான் நம்மளால சந்தைப்படுத்த முடியும். ஏன்னா 1200 மில்லிகிராம் லெசித்தின் சப்ளிமெண்ட் 100 இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் வந்து கிட்டத்தட்ட 5000 ரூபாய் அளவுக்கு சந்தைப்படுத்தலாம். இதுல இருந்து பல கோடி ரூபாய்க்கு உண்டான பிசினஸை நம்மளால இங்க உருவாக்க முடியும். இதற்கு அடுத்தது நம்ம தக்காளியை பேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் சொல்ல போறோம். அந்த தக்காளியை ஏன் சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பூர்ல 6000 ஏக்கர்ல தக்காளி பயிரிடப்படுறாங்க. ஒரு ஏக்கருக்கு 10 டன் அளவுக்கு விளைச்சல் இருக்கு. அதனால ஆண்டுக்கு 60,000 டன் அளவுக்கு விளைச்சல் கிடைக்குது. தக்காளியோட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும், நிலை இல்லாம மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு 5 ரூபாய்க்கு விற்கும், திடீர்னு பார்த்தோம்னா 50 ரூபாய்க்கு விற்கும். 50 ரூபாய்க்கு விற்கிறது 5 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா விவசாயிகள் என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்ல கொட்டிடுறாங்க. இப்படி வந்து பல விவசாயிகளுடைய முதலீட்டை வந்து நஷ்டமாக்கி இருக்கு தக்காளி. இதை வந்து சால்வ் பண்றதுக்கு ட்ரை டொமேட்டோ ஃபிளேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷெல்ஃப் லைஃபை அதிகமா வச்சுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது பெரும்பாலும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ரா மெட்டீரியலா பயன்படுத்தலாம் இந்தியாவுக்குள்ளார. ஆனா வெளிநாடுகள்ல இதை பீஸா மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல வந்து டைரக்ட் ஆட் பண்ணுவாங்க. அதனால இதுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எக்கச்சக்கமா இருக்கு. இதோட தயாரிப்பு முறை அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து
ஒரு வெயில் அதிகமா இருக்கிற பகுதியில தமிழ்நாடு இருக்கிறதுனால தக்காளியை கட் பண்ணி நீங்க வெயில்ல உலர்த்தினீங்கனால கிட்டத்தட்ட இந்த ட்ரை டொமேட்டோ ஃபிளாக்ஸ் உருவாயிடும். இதை வந்து சூப்ல போடலாம், சாஸ்ல போடலாம், சாப்லெட்ல போடலாம், அப்புறம் வந்து கிரேவிகள் யூஸ் பண்ணலாம், பீட்சால போடலாம், இந்த மாதிரி பாஸ்தால போடுவாங்க. இப்படி பல விஷயங்களை நம்ம போடலாம். மொத்த கொள்முதல்ல ஒரு 100 டன் மாத்திரம் எடுத்துட்டு இந்த ட்ரை டொமேட்டோ ஃபிளாக்ஸ் பண்ணோம்னா 400 கிராம் எடையுள்ள இந்த ட்ரை டொமேட்டோ ஃபிளாக்ஸ் கிட்டத்தட்ட பல நூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகும். கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்க்கு உண்டான பிசினஸ் இருந்து நம்ம உருவாக்கலாம். நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பூண்டை பேஸ் பண்ணின ப்ராடக்ட். இதுக்கு வந்து ஃப்ரோசன் கார்லிக் கியூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு 3000 ஏக்கர்ல பூண்டு விளையுது. ஒரு ஏக்கர்லையும் ஒரு 3 டன் அளவுக்கு விளைச்சல் இருக்கு. அது அப்படி கூட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 டன் அளவுக்கு பூண்டு விளையுது. பெரும்பாலும் பூண்டாவே விற்கிறோம், சமையலுக்கு பயன்படுத்துறோம். பட் அதை தாண்டி அதை வந்து மதிப்பு கூட்டின பொருளா மாத்துறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. கிச்சன்ல ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி ஃப்ரோசன் கார்லிக் கியூப்ஸா மாத்தலாம். அது தயாரிப்பு முறையும் ரொம்ப எளிதுதான். அது வந்து இப்போ தோல் நீக்கிய பூண்டை நன்றாக அரைச்சு அது கியூப்ஸா மாற்றி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து மொத்தமாக ரெடி டு யூஸ் ஃப்ரோசன் கார்லிக் கியூப்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட ரெடி டு யூஸ் ஆனியன் சொல்கிறோம்ல, வெங்காயம் எல்லாம் ரெடியாக யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். நகரப்புறங்களில் வேலைக்கு போகிறவங்க, அவசரமாக போகிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்டுக்கு பல கோடி ரூபாய்க்கு உண்டான பிஸ்னஸை இந்த ஃப்ரோசன் கார்லிக் கியூப்ஸ் மூலிமா நம்மளால ஏற்படுத்த முடியும். லாஸ்ட் ஐடியா என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா, ரோஸ்டட் கார்லிக் ஐஸ்கிரீம். இதுவும் பூண்டை பேஸ் பண்ணின ஒரு ப்ராடக்ட். கார்லிக்ல ஐஸ்கிரீமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படாதீங்க. ரொம்ப பூண்டு வாசனை வராது. பூண்டு ஃப்ளேவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா டேஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். அதே சமயத்துல உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல முறையில ஹெல்த்தியாகவும் நீங்க இருக்கலாம். ஏன்னா ஜென்ரலா வந்து கார்லிக், அதாவது பூண்டை வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டீங்க, ஐஸ்கிரீமை எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஸோ மிதமான அளவு பூண்டோடைய நன்மைகளை ஐஸ்கிரீம் மூலியமா எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியாவோட மெயின் பாயிண்ட். 5% வரைக்கும் இதுல பூண்டு கண்டென்ட் இருக்கும். மற்றபடி மீது எல்லாமே வந்து ஐஸ்கிரீமாக தான் இருக்கும். இது ரோஸ்டட் கார்லிக் ஐஸ்கிரீம்ன்றது ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். அது ஒன் ஆஃப் த ஃப்ளேவர்ஸை ஐஸ்கிரீமில் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இது மூலிமா பல லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஒரு MSME பிஸ்னஸ், ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் தான் இது, அதை உருவாக்க முடியும். இப்படி பல ஐடியாக்களை நம்ம இந்த தடவை திருப்பூர் மாவட்டத்தை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த தடவை உங்களோட சந்திக்கும் பொழுது நான் பார்க்கக்கூடிய மாவட்டம் வேலூர் மாவட்டம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.